எங்களை பார்த்தா நாகரிகமற்றவர்கள் என பேசுகிறீர்கள், நாக்கை அறுத்திடுவான்தா தமிழன் என அமைச்சர் துரைமுருகன் ஆவேசத்துடன் தெரிவித்துள்ளார். தமிழக அரசை தொடர்ந்து வஞ்சிக்கும் மத்திய பாஜக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பழைய பேருந்து நிலையத்தில் திமுக சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்ற தலைப்பில் நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் திமுக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பேசினார். அப்போது பேசிய அவர், அண்ணா உரசி பார்த்து சொல்வார், கருணாநிதி எச்சரிக்கை விடுத்து சொல்வார், தளபதியின் பழக்கம் நாக்கை அறுத்து விடுவோம் என்பது என காட்டமாக சாடினார். தொடர்ந்து பேசிய அவர், நேர்மையா ஆளணும் என நினைப்பதாகவும் குளவிக்கூண்டில் கை வைத்தது போல ஆக்கிவிடாதீர்கள் என்றும் எச்சரித்தார். தொடர்ந்து அண்ணாவின் அடக்கமும் கலைஞரின் துணிவும் சேர்த்து ஸ்டாலினுக்கு ஒரு தைரியம் உள்ளது என்றும் தெரிவித்தார். முன்னதாக அமைச்சர் பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென மின்னிறுத்தம் ஏற்பட்டதால் அமைச்சர் உள்ளிட்டோர் இருளில் அமர்ந்திருந்தனர். சிறிது நேரம் கழித்து மின்சாரம் வந்ததைத் தொடர்ந்து கூட்டம் தொடர்ந்து நடைபெற்றது. எங்களை பார்த்து நாகரிகம் இல்லாத நாக்காத்து போடுவான் தமிழ் சொன்னாரு தளபதி. நாவடக்கம் தேவை. யார் மகனா இருக்கு? கலைஞர் மகன். அண்ணா நெஞ்சம் இருக்கணும். அண்ணா நல்ல அடிப்பார். அவங்க சொல்லுவாங்க, நீ வந்து அவசரமா பண்ணல. நோ, மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர் அப்படின்னா அது அவருடைய பாகம். அண்ணாவுடைய பாகம் அப்படின்னா, எனக்கு ஒதுங்கி போய்தான் எனக்கு பழக்கம். இது அண்ணாவுடைய பழக்கம். கலைஞருடைய பழக்கம் கலைஞர் மாற்றார். தளபதியுடைய பழக்கம் நாக்கல் தருவார். எல்லா தளபதி நண்பர்களே, மற்ற நாட்டுக்கு தூங்குவதை அனுப்புவதை போல் அனுப்புகிற தைரியம் கலைஞருக்கு மட்டும்தான். அதனால்தான் நம்ம கையை வைக்கிறது பயப்படுறாங்க. ஆனா எங்க ஆட்சியை காட்சி பயப்படாதீங்க.